வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு சேவை மையங்களில் பொதுமக்களுடைய கூட்டம் இப்போ அலமோதிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு தான். ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுல ஒரு சில சிக்கல் இப்போ புதுசாக ப்ராப்ளமாக கிளம்பியிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் பண்ணுறதுக்கு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அந்த கால அவகாசம் கூட வருகிற 14ஆம் தேதி முடிவடையுது. இதனால தமிழகத்தில் நிறைய பகுதிகளில் ஆதார் மையங்களில் மக்கள் அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சர்வர் பிரச்சனை காரணமாக பொதுமக்கள் கரெக்டாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ண முடியாத நிலைமை வந்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு டைமு கண்டிப்பாக ஆதார் கார்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இதனால் நிறைய பேர் ஆதார் கார்டை அப்டேட் பண்ண தனியார் சேவை மையங்களில் கூட போய் ஆதார் கார்டை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் அவங்களால ஆதார் கார்டை அப்டேட் பண்ண முடியாத நிலைமை வந்திருக்கு. மொபைலில் கூட ஆதார் கார்டோட வெப்சைட்லேயே போய் டைரெக்டாக நாம் ஆதார் கார்டு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் ஏன் இந்த ஆதார் கார்டை நம்ம அப்டேட் பண்ணணும், எதனால் கவர்மெண்ட் இந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதை கட்டாயமாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதார் கார்டு எடுத்தவங்களுடைய இப்போ இருக்கிற உண்மை நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதார் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க ஆதார் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறக்காகவே கொடுத்த ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபோட இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின ஆதார் கார்டோட பயோமெட்ரிக்கோட இப்போ இருக்கிற பயோமெட்ரிக்கை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு உத்தரவை கவர்மெண்ட் மத்திய அரசு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய இப்போதைய நிலைமையை ஆதார் கார்டு மூலமாக அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு தகவலை, அதாவது இந்த ஒரு உத்தரவை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதனால் தமிழகத்தில் நிறைய பேர் சேவை மையங்களுக்கு படையெடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆதாரை புதுப்பிக்க, திருத்தம் செய்ய புதிய ஆன்லைன் வடிவம் கொடுத்துருக்குறாங்க. சர்வர் சரியாக இப்போது ஒர்க் பண்ணாததுனால இந்த பணிகள் கரெக்டாக மேற்கொள்ளப்பட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு புகார் வந்திருக்கு. இதனால் நிறைய பேர் ஏமாற்றத்தோடு வீடு திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 50க்கும் மேலே ஆதார் திருத்தங்களை சேவை ஊழியர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு நாளைக்கு 20 ஆதார் கார்டை கூட கரெக்டாக கரெக்ஷன் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லி கவலை தெரிவிக்கிறாங்க. அப்படியே ஆதார் கார்டை கொடுத்து என்ன கரெக்ஷன் பண்ணி ஃபைனல் ஸ்டெப் வரும்போது கேன்சல் ஆயிடுறாங்க, அதாவது தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இதனால் அவங்களுக்கு அபராதமாக 1000 ரூபா வரைக்கும் வசூலிச்சிடுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 4 தள்ளுபடி ஆனாலே 4000 ரூபா செலுத்த வேண்டிய நிலைமை இந்த பணிகளை செய்கிற தனியார் சேவை மைய அதிகாரிகளுக்கு இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதனால் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது ஒரு புறம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆதார் சர்வர் சீரமைப்பு பணிகள் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த சர்வர் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு மேலதிகாரிகள் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி போலவே வேகமாக ஆதார் பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. பாஸ்போர்ட் மாதிரியான அத்தியாவசிய பணிகளுக்கு கூட ஆதார் திருத்தம் கண்டிப்பாக செய்யணும். முன்னாடியெல்லாம் உடனடியாக ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பிரச்சனையினால் நிறைய இடத்துல ஐடி ப்ரூஃபுக்கு நிறையா தடைகள் ஏற்பட்டிருக்கிறதுனால ஆதார் சர்வரை இப்போ சரி செய்கிற பணிகள் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் 45 நாட்கள் ஆயிருச்சாமா. ஆனாலும் நிறைய பேர்னால ஆதார் கார்டை புதுப்பிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டு
ஆண்டு வரைக்கும் ஆதார் கார்டை புதுப்பிக்காமல் வச்சுருக்கிறவங்க நிறைய இடத்துல அலைஞ்சு திரிஞ்சும் நிறைய சேவை மையங்களுக்கு போயுமே கூட ஆதார் கார்டை அப்டேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதனால் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சேனலை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.